அவன போய் நம்பர் பிரதர் மியூட் போட்டுக்கோங்க. மியூட் போட்டுக்கோங்க. வேணும்னா மியூட் போட்டுக்கோங்க. கேமராவையும் மியூட் போட்டுக்கோங்க. ஓகே, ஓகே. ஒரு நாய மாத்தி கட்டிட்டு வாங்க பிரதர். மியூட் போட்டுக்கோங்க. கேமரா ஆஃப் பண்ணிட்டு போங்க. லைன்ல இருங்க. ஆக்சுவலா இந்த டிவி, இந்த 2 பவுல் டிவியுமே எதுக்குன்னா, ஜனங்க மனுஷனுக்கு பின்னாடி ஓடக்கூடாது. இயேசுக்கு பின்னாடி ஓடணும்ன்றது தான் எங்களோட பிரதான கடமை. அந்த கடமைய தான் நாங்க YouTube வாயிலா உங்க ஜனங்களுக்கு நாங்க வந்து பறைசாற்ற வந்திருக்கிறோம். இயேசுனா யாரு? கிறிஸ்துனா யாரு? அப்படின்னு பல வீடியோ நாங்க போட்டு இருக்கிறோம். நெறைய வீடியோ இருக்கு. சாட் போட்டு நானும் வந்து படம் வரைஞ்சு காட்டியிருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு மனுஷன் தான் பலியாகணும். அந்த மனுஷனுக்கு பேரு இயேசு. அந்த மனுஷன் இயேசு என்ற மனுஷனுக்குள்ளார தங்குன வார்த்தைக்கு பேரு கிறிஸ்து. அந்த கிறிஸ்து என்ற வார்த்தைய இயேசு என்ற மனுஷன் ஏத்துக்கிட்டு தன்ன தானே பலியா ஒப்பு குடுத்துட்டாப்புல. அதனால தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் அப்படின்னு பைபிள்ல எழுதப்பட்டு உள்ளது. அதாவது கடவுள் அப்படின்னா சாவாமை உள்ளவருக்கு பேரு தான் கடவுள். அவர் அழிவில்லாமைக்கு உள்ளதுக்கு பேர் தான் கடவுளு. அந்த அழிவில்லாமைய பிசாசு தனக்குத்தானே வந்து ஏத்துக்கிட்டு, ஏன்னா இந்த உலகத்த, இந்த ஜனங்கள வஞ்சிக்கிறதுக்காக தான், அந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனி என்னது பிசாசுடைய வார்த்தை. அந்த வார்த்தைய கேட்டு மனிதன் வந்து சாபத்திலயும், பாவத்திலயும் விழுந்துருச்சு. அத 2000 வருஷத்துக்கு முன்னாடி மீட்டு கொண்டு நம்ம கையில சர்வாயுத அந்த வர்க்கமா வந்து ஆயுதமா வந்து நம்மகிட்ட வந்து இயேசு வந்து குடுத்திருக்கிறாரு. அவருடைய வார்த்தை அவரு எப்படி பயணிச்சாரோ, அதே மாரி நம்மளும் பயணிக்கணும் என்னது தான் இந்த வீடியோவோட சாராம்சம். அதனால நீங்க பார்க்கறது யாரு என்ன நன்மை பண்ணாலும் சரி, YouTubeல நாங்க வீடியோ போடுறனால நாங்க நன்மை பண்ணாலும் சரி, நீங்க எங்க எங்கள பார்க்கக்கூடாது. அந்த கிரியைய பார்த்து, அதே மாரி நீங்களும் போயிட்டு கிறிஸ்துக்குள்ளார கிரியை பண்ணணும். மாம்சத்துல கிரியை கிடையாது. கிறிஸ்துக்குள்ளார கிறிஸ்து இயேசுவோட கிரிய நீங்க நடப்பிக்கணும்ன்றது தான். ஏன்னா, அவரு வந்து தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து, அன்பு காட்டி, நம்பள வந்து பாவத்திலருந்து, சாபத்திலருந்து மீட்டாரு. அதுக்காக நம்ப உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் சரி, நம்ப உடம்ப நம்பளே சுட்டெரிச்சு கொண்டாலும் சரி, அதெல்லாம் வந்து நீதியா ஆகாது. கிறிஸ்து இயேசு எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு கற்பிப்பு அந்த லெசன கத்துக் குடுத்தாரோ, "உன்ன போல பிறரை நேசி. உனக்கு எதெல்லாம் செய்யணும்னு விரும்புறானோ, அத மத்தவங்களுக்கு செய்" அப்படின்னா, இல்லாதவனுக்கு செய், முடியாதவனுக்கு செய். உன்ன ஒருத்தவன் திட்டுனா எப்படி உனக்கு வலிக்குமோ, அதே மாரி அடுத்தவன நீ திட்டாத. இதுதான் வந்து மீனிங்கே தவிர, அதுக்குன்னு அடுத்தவன திட்டாதே, கடிந்து கொள்ளாதே அப்படின்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டே இருக்கிறான். அவன் 1 வாட்டி, 2 வாட்டி சொல்ற. அவன் கேட்கலன்னா, அவன விட்டுட்டு நம்ம போயிடணும். இதே ஒருத்தவன் அதே தப்ப பண்ணி நெறைய பேர வஞ்சிக்கிறான்னா, அவன பார்த்து கடிந்து கொள்ளக்கூடாது. சாட்டேட்டு அடிக்கணும். அததான் நாங்க வந்து இந்த YouTubeல இந்த பவுல் டிவி அப்படின்னு போட்டு, நாங்க வீடியோ போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க இந்த YouTubeல பார்க்கறது, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். எதுவுமே பக்கத்துல உட்கார்ந்து என்ன பார்த்தா தான் நான் நல்லவனா, கெட்டவனா உங்களால கண்டுபிடிக்க முடியும். இதே தான் எல்லாருக்குமே. எனக்கு மட்டும் இல்ல. உலகத்துல உள்ள அத்தன மனுஷனுக்கு என்ன நாசில சாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாத. உனக்குள்ளார வார்த்தை தங்குது பாத்தியா? அந்த வார்த்தை இந்த கிறிஸ்து இயேசுவ மட்டும் நீங்க நம்பிக்கிட்டு, உங்க கிரியைகள நீங்க நடப்பிக்கங்க. அதனால இவன் சொல்றான், இந்த சபைக்கு போலாம். இதோ பவுல் டிவி அங்க சொல்றான். ஏன்னா தேவாகினி சபான்னு ஒரு சபைய வச்சுக்கிட்டு ஒருத்தன் போதிக்கிறான். அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான்னு பார்த்தா, பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அது எவ்வளோ நாடகம் அப்படின்னு. எது? பக்கத்துல போயிட்டு, உசிலம்பட்டில போயிட்டு, மதுரைல போய் பார்த்தா தான் அவன் எவ்வளோ எவ்வளோ அக்கிரமம் பண்ணின்னு இருக்கான். ஏழைய காட்டி எப்படி வீடியோ போட வைக்கிறான். ஒருத்தவனுக்கு ஃபோன் வாங்கி குடுத்து, என்ன மாமா வேல பண்ண வைக்கிறேன்னது